வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நடிகர் தல அஜித் அவர்களுடைய 59வது படத்துக்கான ஷூட்டிங் தற்போது ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை சதுரங்க வேட்டை, தீரன் ஆகிய படத்தை இயக்கியிருந்த வினோத் தான் இந்த படத்தை இயக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பிங்க் படத்தோட ரீமேக் அப்படின்ற தகவல் ஏற்கனவே வெளியாயிருச்சு. தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் அஜித், வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பாலிவுட்டை சேர்ந்த போனி கபூர் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. பிங்க் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா நடிகர் தல அஜித் அவர்கள் அவருடைய 60வது படம் 61வது படத்தில் எந்த ஒரு இயக்குனரை சூஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அஜித் ரசிகர் மத்தியில் ரொம்பவே ஆழமாக இருந்துட்டு வருது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஒரு விழாவில் பேசும்போது மங்காத்தா பட பாணியில் இன்னொரு படத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே வெங்கட் பிரபுவை தல அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் பார்க்கும் போதெல்லாம் மங்காத்தா 2 எப்போ அப்படின்னு தான் கேட்பாங்க. தற்போது கிடைச்சிருக்க தகவல் படி மங்காத்தா பாணியில் இன்னொரு படம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடிகர் தல அஜித் அவர்கள் தீரன் அதிகாரம் 1 படத்தை பார்த்துருக்காரு. அந்த படத்தில் போலீஸ் பின்னணியில் புலன் விசாரணை ரொம்பவே அஜித் அவர்களுக்கு பிடிச்சு போயிருந்திருக்கு. இதனால தான் வினோத் கதை சொல்லும்போது அந்த கதையை ரொம்பவே ஆர்வமாக கேட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போதே அந்த கதை அஜித்துக்கு பிடிச்சு போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு நம்ம ஒரு படம் பண்ணித்தரோம் அப்படின்ற வாக்கு கொடுத்துருந்தோம். அந்த படத்தை வினோத்தை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் வினோத்தை பிங்க் படத்தோட ரீமேக்கை நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் உங்களோட கதையில் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்காரு. இதற்கிடையே தான் மறைந்த ஸ்ரீதேவியோட விருப்பப்படி அவருடைய கணவர் போனி கபூர் தயாரிப்பில் தல அஜித் அவர்கள் அவருடைய 59வது படத்தில் கமிட் ஆயிருக்காரு. அதற்கான படப்பிடிப்புகள் ரொம்பவே வேகமாக நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தல அஜித் அவருடைய விஸ்வாசம் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் இயக்குனர் சிறுத்தை சிவாவிடம் மீண்டும் எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அஜித் சொல்லியிருக்காராம். தற்போது சிறுத்தை சிவா அதற்கான வேலையிலையும் மும்முரமாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. இதனால நடிகர் தல அஜித் அவர்கள் அவருடைய 59வது படத்துக்கு அப்புறம் 60வது படம் 61வது படம் யாரை சூஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் ரசிகர் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஒன்று வினோத்தை சூஸ் பண்ணுவாரா, இல்லை மீண்டும் சிறுத்தை சிவா தானா, அல்லது வெங்கட் பிரபுவா அப்படின்ற ஒரு 3 கொஸ்டின் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஆழமாக விழுந்துட்டு இருக்கு. இந்த 3 இயக்குனர்கள் கதையிலேயே எந்த கதை அஜித் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது.